இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆயில், கொஞ்சமாக நெய் இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீளமாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா சும்மா ரஃப்பாக இடித்து தான் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை அண்டு புதினா இது நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ரெண்டுமே கலந்து ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு மசாலாலாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலாக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஒரு 1½ ஸ்பூனு. கர்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதை ரைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுத்ததில்லை. ஸோ அதுக்கப்புறமா லைம் ஜூஸ், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக கமன்னு பிரியாணி ரெடியாக இருக்கும். நான் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அடியில் தங்கியிருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மெதுவாக பார்த்து கிளறி விட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் வந்துடும். இது உங்களுக்கு கேமராவில் பார்க்க டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நேரில் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் ஆயில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா ஒரு பிக் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி அதை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.